வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அடுத்து மிக வித்தியாசமான, இதுவரை எந்த ஒரு யூடியூப் சேனல் சமூக வலைதளங்களில் வராத சில பெரும்பாலான மக்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ரகசிய கேள்விகளுக்கான துல்லியமான பதில்கள். பெரும்பாலான மக்கள் மனசில் நிறைய ஓடிட்டு இருக்கு. எனக்கே இந்த கஷ்டம், எனக்கே இந்த சிரமம், எப்போ நல்ல காலம் வரும்? ஜோதிடத்தில் நீங்கள் 1000 டெக்னிக்காலிட்டிஸ் பேசுகிறீங்க. இந்த கிரகம், அந்த பயிற்சி, இந்த பயிற்சி, அதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு எப்போ நல்ல காலம் பிறக்கும்? என்னோட ஒரே கேள்வி அதுதான். அந்த கேள்விகளுக்குள்ளே இறங்கி பார்த்தா தான் பல உள்கேள்விகள் இருக்கிறது தெரியும். அந்த உள்கேள்விக்கான பதில்கள், துல்லியமான விஷயங்கள் இது. இப்போது நம்ம பேசக்கூடியது எல்லாமே பொது பலன்கள், பொது கேள்விகள். ஒவ்வொரு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு, உங்களுடைய தனிப்பட்ட எதிர்காலத்திற்கு, உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும்பொழுது இன்னும் துல்லியமாக நம்ம சொல்ல முடியும். அப்போ கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசும்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய முடிவுகள், உங்களுடைய பாதைக்கு ஏதாவது சஜஷன், கைடன்ஸு, அது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, எனது ராசிக்கு இந்த மாதம் உகந்த பலன்கள் என்ன? இது இப்போ 12 ராசிகள் இருக்குது. அதில் எல்லா ராசிக்கும் இந்த மாதம் என்ன உகந்த பலன்கள் நம்ம பேச நேரம் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு ராசியை எடுத்துப்போம். இந்த மாத பலன்களில் எப்படி வரும்? நிரந்தரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் 9ல் 4 கிரகங்கள்: சனி, குரு, ராகு, கேது. குரு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். ராகு, கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவாங்க. சனி 2.5லேருந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். மிச்ச 4 கிரகங்கள், அதாவது சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய், இவர்கள்லாம் 1 மாதம், 2-3 மாதம் அப்படி பயிற்சி ஆவாங்க. சந்திரன் மட்டும் விதிவிலக்காக 2.5 நாளில் பயிற்சி ஆகிட்டே இருப்பார். வேகமாக சுற்றுவார். இவ்வளவுதான். இந்த சிஸ்டம்குள்ள நம்மளோட கேள்விக்கான, நம்ம வாழ்க்கைக்கான விடையை தான் எல்லோரும் தேடி போகிறோம். இப்போ முதலாவதாக இந்த மாத பலன்களை எப்படி கணிக்கிறது? என்னுடைய ராசிக்கு என்னுடைய இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்குள்ளே போனோம்னா, உதாரணத்துக்காக நம்ம எடுத்துக்கிறோம் ரிஷப ராசி. இப்போ ரிஷபம் காலபுருஷனுடைய 2ஆம் வீடு, எல்லாருக்கும் தெரியும். அங்கே சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடியது. 3 நட்சத்திரங்கள் வரும். இப்போ ரிஷபத்துக்கு தற்சமயம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உலகறிஞ்ச விஷயம்தான். 12 ராசியில் முதலிடமாக நல்லா இருக்கக்கூடியது ரிஷபம் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. நிரந்தரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, சனி மீனத்தில் இருக்கார், லாபஸ்தானத்தில். குரு ஜென்மத்தில் இருந்தாலும், தற்சமயம் ஜென்மத்தில் இருந்தாலும், மே 13ஆம் தேதி அவர் ஜென்ம குருவிலேருந்து விலகி தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் மிதுனத்துக்கு மாறிடுவார். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே 18ஆம் தேதி கேது கன்னியிலேருந்து பெயர்ந்து ரிஷபத்தோட 4ஆம் இடம் சிம்மத்துக்கு வந்துடுவார். ராகு ரிஷபத்தோட 11ஆம் இடத்திலிருந்து பெயர்ந்து 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்துக்கு வந்து விடுவார். இப்போ இதை வச்சு நம்ம பலன் சொல்லுவோம். 10ல் ராகு, 11ல் சனி, 2ல் குரு, 4ல் கேது. இதை தவிர மிச்ச 4 கிரகங்கள் சொன்னோம் இல்லையா, அதில் தற்சமயம் இந்த மாதம் தொடங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் 2வது 3வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உச்சம் பெற்று, புதன் நீச்சம் பெற்று, அதாவது 2க்கும் 5க்கும் உடைய கிரகம் உச்சம் பெற்ற சுக்கிரனோட மீனத்தில் இருக்கார். சூரியன் உச்சம் பெற்று 12ல் இருக்கார். உபதேசஸ்தானத்தில் உங்களுடைய 12ஆம் அதிபதி, உங்களுடைய கொடூர விரோதி, நீச்சமாகி இந்த மாதம் தொடங்குது. இதில் எப்படி இருக்கும் பலன்? முதல் பாயிண்ட், ரிஷபத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கும் இந்த மாதம். 2, உங்களுடைய பண வரவு பல மடங்கு உயரும். 2, உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கஜானா ஒரு ரீஸ்டார்ட் பட்டனை ஸ்டார்ட் பண்ண மாதிரி மாறும். 3, இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, திடீர் ஜாக்பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை மேலே குரு பார்வை விழுது.
இப்போ ஃபாரினில் எஜுகேஷன், ஜாபு, மேரேஜ், செட்டில்மெண்ட், இதுதான் டைம் ரிஷபத்துக்கு. 4, 5 ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 4ஆம் அதிபதி விரயஸ்தானத்தில் உச்சமாறார். அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாகிரதையாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். தவிர தூங்குகிற நேரத்தில் இந்த என்ன சொல்கிறது, பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் எப்பயுமே சொன்னேன், செவ்வாய் நீச்சமானால் பயந்தாங்கொழியாக இருப்பாங்க அப்படின்னு பெரும்பாலும் ஒரு எண்ணம் இருக்குது. அது முற்றிலும் தவறு. செவ்வாய் நீச்சமாற நிலைமையில தான் மிகப்பெரிய அளவில் தைரியசாலியாக இருக்காங்கன்றது நான் செய்த ரிசர்ச்சுடைய அடிப்படை. இதுதான் அதோடைய அவுட்கம். இதுதான். அதே மாதிரி உங்கள் ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சமாகி இப்போ உட்காந்துருக்கார், அதுவும் சனியோட. ரிஷபத்துக்கு இதை விட இந்த மாதம் எப்படின்னா இந்த டேக் ஆஃப், அதாவது ஒரு 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 25 வருஷம் 30 வருஷம் உழைப்புக்கு பிறகு முதல்ல வெளிநாடு போகக்கூடிய ஒருத்தர் எப்படி ஃபீல் பண்ணுவார், அந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ஃபீலிங் இருக்கும். ஃபஸ்ட்டு கார் வாங்கி கையில் சாவியை கொடுத்து ஹாப்பி மோட்டரிங் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருக்கும்? உலகமே உருண்டையே உங்கள் காலடியில் கீழே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அந்த ஃபீலிங் ரிஷபராசிக்கு இந்த மாதம் இருக்கும். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, வியாபாரம் தொடங்க சரியான நேரமா, எந்த துறை எனக்கு பொருத்தமானது? இதெல்லாம் நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்வி. அதற்கு ஒரு உதாரணமாக, எல்லா ராசியை பற்றி நம்ம பேச முடியாது, ஒரு உதாரணமாக கன்னிராசியை பற்றி எடுத்துப்போம். இப்போ கன்னிராசி எடுத்துக்கிட்டோம்னா, வியாபாரம் தொடங்க எனக்கு சரியான நேரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை விட ஒரு சரியான நேரம் கன்னிராசிக்கு வரவே முடியாது. எது சரியான நேரம்? வியாபாரம் தொடங்க எது சரியான நேரம்? உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இட அதிபதி, பஞ்சமாதிபதி, அதாவது சனி உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசையை நடத்துகிறாருன்னா அப்போ நீங்கள் வியாபாரம் தொடங்க சரியான நேரம். உங்களுடைய 7ஆம் அதிபதி கெட்டு போய் திசையை நடத்துகிறாருன்னா அப்போ நீங்கள் வியாபாரம் தொடங்க சரியான நேரம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி வலுப்பெற்று புதன் ரொம்ப ஸ்ட்ரென்தண்டாக இருக்கார் பிறப்பு ஜாதக திசையை நடத்தும் போது. இப்போ கோச்சார ரீதியாக எடுத்தோம்னா, இப்போ உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி 7ல் நீச்ச பங்கத்தில் இருக்கார், அதாவது சுக்கிரன் உச்சம் பெற்று புதன் அங்கே இருக்கார். மே மாதம் 18 தேதிக்கு பிறகு நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கன்னிராசிக்கு. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். மிச்ச எல்லா கிரகத்திலையும் சூப்பராக இருக்குது. கன்னிராசி என்ன தொழில் தொடங்கலாம்? முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தொடங்க வேண்டிய தொழிலில் நம்பர் 1 கட்டுமானத்துறை ரொம்ப சரிபட்டு வரும். விவசாயம், அதை சார்ந்த தொழில்கள் அருமையாக அமையும். ஹோல்சேல் மொத்த வியாபாரம் ஃபஸ்ட் கிளாஸாக அமையும். அரசியல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். துணி, டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ இவ்வளவு வியாபாரங்களையும் கன்னிராசி அன்பர்கள் தொடங்கலாம். அடுத்த கேள்வி, எனது பிறப்பு ஜாதகத்தில் ராஜயோகங்கள் அல்லது பிற ஏதாவது சிறப்பு யோகங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி பார்ப்போம். இதற்கும் 12 ராசிகளுக்கும் ராஜயோகம் உண்டு, 12 ராசிகளுக்கும் சிறப்பு யோகங்கள் உண்டு. ஆனால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கள் எல்லோருக்கும் இருக்கு. அதில் ஒரு உதாரணத்துக்கு நம்ம கன்னிராசி எடுத்துப்போம். நீங்கள் ராஜயோகம் ஒரு ஜாதகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா, ஒரு உதாரணத்துக்கு கன்னிராசி எடுத்துப்போம். லக்னாதிபதி புதன் லக்னத்திலேயே வலுப்பெற்று உச்சம் பெற்று வருவார். புதன் அங்கே ஆட்சியும் பெறுவார், உச்சமும் பெறுவார். அப்படி உச்சம் பெற்றாலும் அந்த யோகம் முழுசாக கிடைக்குமா, ராஜயோகமாக இருக்குமா அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். பிற ராசிகள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை காமிச்சாதான் அதை துல்லியமாக கணிச்சு சொல்ல முடியும். இது பொதுவில் நம்ம சொல்கிறோம், பொதுவானதில் சொல்கிறோம். ஆனால் இதுவே ஒரு 65% 75% மேட்ச் ஆகும். கன்னிராசிக்கு சொல்கிறோம். புதன் உச்சம் பெறுற அந்த நிலையில் அங்கே உத்திரம், ஹஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரங்கள் வருது. இப்போ சூரியனுடைய பாதத்தில் புதன் உச்சம் பெறுறான்னு வச்சுங்க, கண்டிப்பாக அது ராஜயோகத்தை தரும். அன்லஸ் அன்டில் சூரியன் சனியோட சேராமல் தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது. அதுவே புதன் ஹஸ்த நட்சத்திரம் சந்திர பார்வையில் சந்திர பாதத்தில் உச்சம் பெறுறாருன்னு வச்சுங்க, அதுவும் ராஜயோகத்தை தரும். பிற சிறப்பு யோகங்கள் என்ன அப்படின்னா, கன்னிராசி போன்ற நேயர்களுக்கு பர்வத யோகம்னு சொல்லுவோம். 4 கார்னர்லேயும் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த யோகம் பர்வத யோகம்னு சொல்லுவோம்.
ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்து கன்னிராசி என்பர்கள் வாழ்க்கையில் வயசு ஆக ஆக ஒரு 25-30 வயசில் நினச்சி பார்க்க முடியாத உயரத்தை எட்டுறதுங்கிறது பர்வத யோகம். அதாவது குடிசையில் பிறந்து மாளிகையை போய் பிடிக்கிறது, அது பர்வத யோகம். அந்த யோகம் சிறப்பு யோகங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி யோகங்கள் கன்னிராசிக்கு இயல்பில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஆக ராஜயோகங்களுக்கு உதாரணம் சொன்னோம், சிறப்பு யோகங்களுக்கு உதாரணம் சொன்னோம். உங்களுக்கான ஜாதகங்களை எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி யோகங்கள் இருக்கா, அது எப்போ வேலை செய்யுங்கிறத துல்லியமாக சொல்ல முடியும். அடுத்த கேள்வி, இந்த ஆண்டு பயணங்களுக்கு அல்லது புதிய தொடக்கங்களுக்கு உகந்ததா? இந்த கேள்வி. இப்போ 12 ராசிக்காரர்களில் எந்த ஆண்டு நான் ஏதாவது பயணம் பண்ணலாமா, இல்லை புதுசாக ஏதாவது தொடங்கலாமா, அதுக்கு எனக்கு ஏற்றபடி இருக்கா? இந்த பயணங்களை தொடங்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக சந்திரனுடைய சம்பந்தம் இருக்கணும். சந்திர திசை நடக்கணும், இல்லை சந்திர புத்தி நடக்கணும், இல்லை சந்திரனுடைய சம்பந்தம் இருக்கணும். ஒன்று. புதிய தொடக்கங்கள் அப்படிங்கிறது லக்னத்தின் அடிப்படையில் வரக்கூடியது, அல்லது 5ஆம் இட அதிபதியின் அடிப்படையில் வரக்கூடியது. உங்கள் லக்னாதிபதியோ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோ வலுத்திருக்கிற பட்சத்தில் அது நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம ரிஷபராசியை எடுத்துப்போம். ரிஷபராசியுடைய லக்னாதிபதி சுக்கிரன், அவர் 8ஆம் இடத்தோடு, இப்போ 8ஆம் இடம் எது? தனுசு ராசி. அங்கே அவர் உட்கார்ந்து அவருக்கு குரு பார்வை இருந்தாலோ அல்லது தனித்த புதனுடைய தொடர்பு இருந்தாலோ அங்கே பயணங்கள் தொடங்கும். பயணத்துக்கான நேரம் அது. புதிய தொடக்கங்கள் எப்படின்னா, இப்போ 5ஆம் அதிபதி ரிஷபத்துக்கு புதன், அந்த புதன் 5ஆம் இடத்துலையே அவர் உச்சமாயிட்டார்னு வச்சுக்கோங்க. எதில்? கன்னிராசியில். அப்போ புதிய தொடக்கம், அவருடைய புத்தி அவருடைய தசா வரும்போது அது புதிய தொடக்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சிக்னல் நமக்கு கொடுக்குறாரு. இது ஒரு சினாரியோ தான். இது எல்லா சினாரியோவும் நம்ம சொல்ல முடியாது, இது பொதுவான ஒரு சினாரியோ. உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடியதுக்கு சொல்லணும், உங்கள் ராசிக்கு சொல்லணும்னா உங்களுடைய ஜாதகத்தை கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளும் போது தான் அதை நம்ம சொல்ல முடியும். இது ஆக இந்த மாதிரி பல கேள்விகள், பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளில் ஒரு சில கேள்விகளை, முக்கியமான மாறுபட்ட கேள்விகளை எடுத்து அதற்கு உதாரணங்களை சொல்லி நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு 12 ராசி இருக்குது. இப்போ 12 ராசியில் உங்கள் ராசிக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்னன்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் எழுதியிருக்கு. அதை வச்சு சொல்லணும்னா எங்களை நீங்கள் கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.